Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட Shiji தமிழ் சேனல்ல நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு ட்ரெண்டிங் டாபிக் என்னன்னா பிக் பாஸ் எல்லாருக்குமே தெரியும். சோ அந்த பிக் பாஸ் வீடியோ நம்ம போடலாமா போடக்கூடாது அது பத்தி பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிக் பாஸ் வீடியோ போடிங்கனா உங்களுக்கு நிறைய வியூஸ் வரும், நிறைய சப்ஸ்கிரைபர் வரும், இதெல்லாம் சந்தேகமே கிடையாது. ஆனா சில நேரங்கள்ல நம்மளோட சேனல் வந்து டோட்டலா அப்படியே வந்து போயிடும், டெர்மினேட் ஆகி போறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சில फ्रेंड्स வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிருக்காங்க, ஒரு சில பேர் படிச்சிருக்கலாம் அந்த கமெண்ட் வந்து, அதாவது அவங்க சேனல் வந்து 3 காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து இந்த பிக் பாஸ்னாலே 3 காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து சேனலே மொத்தமா போயிடுச்சு அப்படினு சொல்லிருக்காங்க. ஒரு சில फ्रेंड्स என்ன சொல்லிருக்காங்கன்னா எங்களுக்கு வந்து காப்பிரைட் கிளைம் வந்து வந்திருக்குன்னு சொல்லிருக்காங்க. சோ இவங்க என்ன பண்ணிருக்காங்களா, ஜஸ்ட் அந்த இமேஜ் அதுல வரக்கூடிய அந்த இமேஜை தான் எடுத்து அப்படியே போட்டுருக்காங்க. ஒரு சில பேர் வந்து அந்த ப்ரோமோ வீடியோ வந்து போட்டுருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு சில फ्रेंड्स என்ன கேட்பாங்கன்னா நிறைய சேனல்ஸ் போடுறாங்களே அவங்களுக்கு எல்லாம் ப்ராப்ளம் வராதா, எனக்கு மட்டும் வருதே அப்படினு சொல்லிருப்பீங்க. ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நம்மளோட டைமை பொறுத்து இருக்குது. எல்லாருக்கும் அங்க காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. சில நேரங்களில் சில பேருக்கு வரும், சில பேருக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வந்து வராது. ஆனா நீங்க பிக் பாஸ் போடுறது அப்படின்னா போடலாம். எப்படி போடலாம்னு பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றது அப்படின்னா மதன் கௌரி ப்ரோ அவங்க சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா அதை ரிவ்யூ மாதிரி பண்ணுவாங்க. அதாவது டெய்லி வந்து பிக் பாஸ்ல என்ன நடக்குது அப்படிங்கிறது இவங்க வந்து அதை வந்து ரிவ்யூ மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம டைரக்டா உட்கார்ந்துருந்து அந்த பிக் பாஸ் பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்ட்ரைக் எல்லாம் வராது. ஆனால் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா அவங்க போடக்கூடிய அந்த வீடியோ கிளிப்பை தூக்கி அப்படியே நம்ம ப்ரொமோவா போட்டாலும் சரி, இல்லை நம்ம வந்து அந்த இமேஜை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிட்டு ஸ்லைட் ஷோ மாதிரி நம்ம மேக் பண்ணி பேக்ரவுண்டில் நம்ம வாய்ஸ் நம்ம கொடுத்து பேசினாலும் நமக்கு வந்து இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் இல்லைனா கிளைம் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஒரு சில பேருக்கு சேனலே போயிருக்கு. ஆனால் ஒரு சில பேர் நல்லா ரன் பண்ணி போயிட்டு இருக்காங்க. நம்மளோட டைமிங்கை பொறுத்து இருக்கு. ஸோ கட்டாயமா நீங்க வந்து ஒரு புது சேனல் கிரியேட் பண்ணி அப்படி பண்றீங்கன்னா பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை, போனாலும் போகுதுன்னு விட்டுறலாம். ஆனால் ஆல்ரெடி ஒரு நல்ல சேனல் வச்சுட்டு இருக்கீங்க, கிட்டத்தட்ட 1000 சப்ஸ்கிரைபர் பக்கத்தில் வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி சும்மா அந்த இமேஜையும் அந்த ப்ரோமோ வீடியோ தூக்கி போட்டு உங்களோட சப்ஸ்கிரைபரை கூட்டிக்கலாம், வியூஸ் கூட்டி கொண்டு வரலாம் அப்படின்னு மட்டும் அந்த தவறு வந்து செய்யவே செய்யாதீங்க. நீங்கள் அதை பற்றி பேசுகிறீங்கன்னா டைரெக்டாக ரிவ்யூ கொடுங்க, தப்பே கிடையாது. அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்க இப்படி பண்ணாங்க இவங்க அப்படி பண்ணாங்க எது நல்லது தப்பு அந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஆடியன்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணுறது மாதிரி உங்களோட வீடியோஸ் எல்லாம் போடலாம், தப்பே கிடையாது. ஆனால் அந்த கிளிப் யூஸ் பண்ணாலும் சரி இமேஜ் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்குது உங்களோட சேனல் வந்து டெர்மினேட் ஆகி போகிறதுக்கு. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து டீல் பண்ணிக்கோங்க பிக் பாஸ் வீடியோ போடுறீங்க அப்படின்னா. ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் Shiji தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.